ஆங்கிலத்தில் மார்ட்டின் சாவ்லா எழுதி அருட்திரு ஜோசப் கென்னடி அவர்கள் தமிழாக்கம் செய்த இறுதி தீர்ப்பும் வாழ்வின் நூலும் என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எனக்கு இன்னொரு வாய்ப்பை தாரும். தந்தையே, என்னை மன்னியும். எனக்கு இன்னொரு வாய்ப்பை தாரும். மிக அழகான நொடி அது. ஏனெனில் அந்த இருளான குழியினின்று என்னை தூக்கி எடுத்து என்னை சமவெளியில் வைத்தார். பேரன்போடு அவர் என்னை நோக்கி சொன்னார், நீ திரும்பி போகப் போகிறாய். உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. அதற்கு உன் குடும்பத்தாரின் ஜெபங்கள் காரணமல்ல. அவர்கள் உனக்காக கதறி அழுவதும் ஜெபிப்பதும் இயல்பானது தானே. ஆனால் உனக்கு உறவே இல்லாத மக்கள் உனக்காக கதறி அழுது ஜெபித்ததுதான் காரணம். நான் அங்கே என்ன பார்த்தேன் தெரியுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபம் மற்றும் பரிந்துரை ஜெபத்தின் வல்லமையை கண்டேன். அது புனிதர்களின் சமூக உறவு என்பதை முதன்முறையாக புரிந்து கொண்டேன். என் நாட்டில் நிறைய துயரங்கள் உண்டு. நான் இடியால் தாக்கப்பட்டேன் என்ற செய்தி வெளியான போது நிறைய மக்கள் எனக்காக ஜெபித்தார்கள். மக்கள் தங்கள் மனைவி, கணவர், குழந்தைகள் மற்றும் வீட்டிற்காக ஜெபிக்காமல் தாங்கள் அறியாத மக்களுக்காக பரிந்துரைத்து ஜெபிப்பது கடவுளுக்கு மிக உகந்தது ஆகின்றது. எனக்காக ஜெபித்த நிறைய மக்களை பார்த்தேன். அவர்களின் ஆன்மாக்கள் தூய ஆவியின் நெருப்பால் ஒளி ஊட்டப்பட்டு இருளில் வெளிச்சமாக அவர்கள் எழுந்தார்கள். கன்னிமரியாள் தனது இடது கையில் கொலம்பியா மக்களின் ஜெபங்களை ஒன்று சேர்த்து தனது வலது கையில் புனிதர்களின் எல்லா ஜெபங்களையும் ஒன்று சேர்ப்பதை பார்த்தேன். புனிதர்கள் இடைவிடாது நமக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கண் இமைக்கும் நொடியில் கன்னிமரியாள் எனக்காக முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடம் இடைப்பட்டார். அந்த நொடியில்தான் இயேசு கிறிஸ்துவை என் மீட்பராக நான் அறிக்கையிட்டேன். அதனால் எனக்கு இன்னொரு வாய்ப்பு. இயேசு கிறிஸ்து எனது மீட்பர் என்று நான் ஒருபோதும் அறிந்ததில்லை. அந்த வேளையில் நான் கடவுளே எனக்கு இரங்கும் என்று அலறினேன். என் சகோதரியை காப்பாற்றுங்கள் என்று கதறி எனக்காக ஜெபித்தார். என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, நான் எப்படி இங்கே நிற்கின்றேன்? நான் மீண்டும் ஒரு வாய்ப்பை பெற காரணமானவர் யார் தெரியுமா? அவர் மிகப்பெரிய தீப்பிழம்பாக நின்றவர். ஏழைகளுக்கெல்லாம் ஏழையாக இருந்தவர். எங்கள் நாட்டின் வட எல்லையில் வாழ்ந்த ஒரு புனிதர். அவர் ஒரு விவசாயி. சாந்தா மார்த்தா பனிமலையில் வாழ்ந்த அந்த ஏழைக்கு உண்பதற்கு கூட உணவு இல்லை. கொரில்லா தீவிரவாதிகள் அவருடைய கோழிகளை தின்றுவிட்டு அவருடைய பயிர்களை எல்லாம் எரித்து விட்டனர். தீவிரவாதிகளுக்கு கொடுப்பதற்கு அவரிடம் பணம் இல்லாததால் அவருடைய மூத்த பிள்ளையை கடத்தி சென்றனர். தொடர்வோமா நண்பர்களே?